வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். பின்னலாடை டெக்ஸ்டைல் தொழில்துறையில் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்கள் ஜனவரி வரைக்குமே ரொம்ப முக்கியமான மாதங்கள். காரணம், நிறைய பண்டிகை நாட்கள் வருகிற இந்த நாட்கள் அதிக அளவில் தொழில்துறையினர் வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறது. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் இது மாதிரி நிறைய பண்டிகை காலங்கள் வருகிற இந்த சூழ்நிலையில் வர்த்தகம் எப்படி இருக்கிறது, மூலப்பொருட்களுடைய விலையெல்லாம் ஒரே ஸ்டேபிளான ஒரு நிரந்தரமான ஒரு நிலையில் நிலைத்திருக்கிறது, ஆர்டர்கள்லாம் எப்படி இருக்குது, தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக நான் சைமாவினுடைய தலைவர் அண்ணன் வைக்கிங் ஈஸ்வரன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அண்ணன்ட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் இந்த நேர்காணலுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா, இப்போது கடந்த ஒரு 7-8 மாதமாகவே ஜவுளி டெக்ஸ்டைல் தொழிலுடைய முக்கிய மூலப்பொருளான நூல் விலை ஒரே நிலையில் இருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு 6 மாத காலமாக ஒரு நூல் விலை ஒரே சீராக ஒரு 6 மாதமாகவே இப்போது பண்டிகை நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தொழில் வர்த்தகம் வளர்ச்சி எப்படி இருக்குது, ஆர்டர்கள்லாம் எப்படி இருக்குது? இந்த ஆண்டு பொதுவாக டொமஸ்டிக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு மிக அற்புதமாக வருங்கிற மாதிரி எல்லாருடைய அபிப்பிராயம் இருக்குது. சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்குது. இயற்கை சீற்றங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒத்துழைச்சதுன்னா இந்த கடந்த 2-3 ஆண்டுகளாக தீபாவளி வியாபாரத்தை விட இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 6 மாத காலமாக விலை, ரா மெட்டீரியலோ மற்றது எல்லாமே விலை ஓரளவு கட்டுக்குள் இருக்கிறதுனால இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக தீபாவளி ஆர்டர்கள் மற்ற நிதிகளும் இருக்கும்னு இப்போவே ஆர்டர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த ஆண்டு தீபாவளி ஆர்டர் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எல்லோரும் நம்பிக்கையாக இருக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இயற்கை நம்மளோட ஒத்துழைச்சதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. ஒரு 6 மாதமாகவே ஒரே சமநிலையில் இருக்கக்கூடிய இந்த நூல் விலை இப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் தொழில் வளர்ச்சிக்கும் தொழில்துறை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நிலைக்கு இதுக்கு முன்னாடி நூல் விலை ஏறவும் இறங்கவும், பஞ்சு தட்டுப்பாடு, நூல் தட்டுப்பாடு இப்படி இருந்த நிலை மாறியதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள்? இந்த நிலை இப்படியே நீடிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த நிலை இந்த சீசன் வரைக்கும் நீடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். காரணம், உனி அடுத்து காட்டன் சீசன் ஆரம்பிக்க போகுது. அதாவது இப்போ உனி அடுத்து செப்டம்பர், அக்டோபர். இந்த அக்டோபர் புதிய வரவுகள் வரும், காட்டன் வரவு இருக்கிறதுனால இனி விலை மாற்றத்துக்கு தற்சமயத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த சீசனுக்கு இந்த தீபாவளி முடிவு வரைக்கும் ஜனவரி வரைக்கும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் இப்படி இதெல்லாம் முடிவு வரைக்கும் பெரிய மாறுதல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக இந்த சீசன் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணணும். அந்த உற்பத்தி பண்ணுறதுல தான் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். மற்றபடி எந்த சிரமம் இருக்காது. அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு தொழிலாளர்கள் ஒத்துழைச்சி நல்ல முறையில் இந்த வருஷம் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக கொண்டு வர முடியுங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே சமயத்தில் இந்த விலை
மாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். காரணம், இந்த தொழில் பொறுத்தளவுக்கு உடை, அந்த உடை உணவில்லாட்டியும் கூட பரவாயில்ல, உடை இல்லாமல் இருக்க முடியாது. அதனால இந்த உணவுக்கும் உடைக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம அரசுகள். அது தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து இந்த தொழிலை வளர்ச்சி செய்யணும். இந்த தொழில் தான் அதிகமாக வேலை வாய்ப்பையும் கொடுக்கும். எது விவசாய தொழிலும் டெக்ஸ்டைல் தொழிலும் அது அத்தியாவசிய பொருட்கள். அதை முன்மாதிரியே எடுத்து இதை மத்திய மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்படுத்தினா மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இந்த தொழில் பெரிய அளவு வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்ற நாட்டிலிருந்து போட்டிகள் இருக்கலாம், ஏற்றுமதியில் கூட போட்டிகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசு பார்த்து செஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏற்றுமதியிலையும் சரி, உள்நாட்டு தொழிலையும் சரி, எல்லாமே மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செய்யணும்னா மத்திய மாநில அரசு இதுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆண்டு இப்படி இருந்ததுக்கு காரணம், காட்டன் ஏற்றுமதி இந்த ஆண்டு ரொம்ப குறைவு, நூல் ஏற்றுமதியும் குறைவு. மெயின் காரணம் காட்டன் ஏற்றுமதி குறைவு, யான் ஏற்றுமதியும் குறைவு. காட்டன் ஏற்றுமதி குறைஞ்சதுனால விலை ஏற்ற முடியல அவங்களால. வியாபாரிகளும் சரி, விவசாயிகள் ரேட் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி நூல் ஏற்றுமதி குறைஞ்ச உடனே இங்கே அந்த ஏற்றுமதி நூல்கள்லாம் இங்கே இந்தியாவில் தான் அழிச்சு ஆகணும். அப்போ இந்தியாவிலே அதை கொடுத்தாகணும்னு சொன்னால் அந்த விலை ஏற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இந்த நிலை இப்படியே நீடிக்கும்னு சொல்ல முடியாது. அது வேற இருக்குது. இதே நிலை நீடிக்கணும். அதனால் இப்போ இருக்கிற இந்த 6 மாதமாக ஏற்றுமதியில் காட்டணும் ஏற்றுமதி அதிகமாகல, நூலும் ஏற்றுமதி ஆகலை, விலை ஏற்ற இருக்கும் எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு, ஒரே சீராக போயிட்டுருக்கு. சரி, இந்த சீசன் 2 மாதத்துக்கு சீசன் வரப்போகுது. அதனால இன்னும் நினைவாக நான் நினைக்கிறது ஜனவரி வரைக்கும் பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த தொழில் நான் இந்த டெக்ஸ்டைல் தொழிலே விலைவாசி ரா மெட்டீரியல் ஒரே சீராக இருந்ததுன்னா எங்களுக்கு ஒருத்தர் உதவியுமே தேவையில்லை, செஞ்சிருவோம். அது மாற்றம் வந்தால் தான் பெரிய இடையூறுகள் ஏற்படும். அதனால் இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா அரசு பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும். அரசாங்கம் அதை பண்ண முடியாதுங்கிறது இல்லை. இப்போ மற்ற நாட்டில் எப்படி பண்ணுறாங்க, நம்ம நாட்டிலையும் மட்டும் எப்படி இருக்கு காரணம், அதாவது ஒன்றா ஏற்றுமதி அதிகமாக போனால் விலை ஏறிது, ஏற்றுமதி குறைஞ்சி போனால் விலை குறைஞ்சி போயிடும். அப்போ இந்த ரெண்டும் நடக்காமல் சீராக வரணும்னா அரசு வணிக சமச்சீராக வணிகத்துக்கும் தேவைக்கு போக ஏற்றுமதி செய்யக்கூடிய அனுமதிகள்லாம் அரசாங்கம் கவனித்து மானிட்டர் பண்ணி செஞ்சால் பண்ண முடியும். தவிர இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறோம். சீசன் வருது, நிறைய சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் சப்ளை பண்ண முடியல. அது மாதிரி சூழ்நிலை வரும்போது தெரியுது. அது காரணம் உற்பத்தி பண்ண முடியல. இங்கே இருக்கிற திருப்பூர் இந்த கட்டுக்கோப்பு வச்சு தேவையான அளவு சப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த தொழிலை கொஞ்சம் பரவலாக கொண்டு போகும். அப்போ பரவலாக கொண்டு போவோம்னு நினச்சோம்னா அதுக்கு அரசு ஏதோ உதவி பண்ணணும். அரசு இப்போ எங்களோட ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. அதையுமே திருப்பி சொல்கிறாங்க, ஒரு 2 ஏக்கரா போய் பாருங்கள், 3 பேர் 4 பேர் சேர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் உதவி பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற உதவிகளை பத்தாது. இந்த தொழில் திருப்பூருக்குள்ள முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திருப்பூர் விட்டு ஒரு 100 மைல் கந்தல்ல, 100 கிலோமீட்டர் கந்தல்ல, அல்லது குறைஞ்சது 50 கிலோமீட்டர் கந்தலையாவது செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்ச கண்டிப்பாக செஞ்சிடுவாங்க. அது நாங்கள் கேட்குறது என்ன கேட்குறோம்னா,
உதவி செய்கிறோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் செய்கிற உதவி பத்தாது. ஒரு இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும், மிஷினரி வாங்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மானியம் கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சரியாக பதில் வர மாட்டேங்குது. ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதோட அது மானியமாக தெரியல. அதனால் அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். மொத்த டோட்டல் இடம், கட்டடம், மிஷினரிஸ் இவ்வளோ பண்ணிங்கன்னா இத்தனை பர்சன்ட் உங்களுக்கு மானியம் கிடைக்குன்னு சொன்னால் தகுதியமாக போய் செய்வாங்க. ஆமாம். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த திருப்பூர் சுற்றளவில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? சரி, இதை விட்டு பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்குது, அங்கே போய் செஞ்சால் என்ன கொடுப்பீங்க? சலுகைகள், சலுகை, சின்ன சலுகை கொடுப்பீங்கன்னு ஒரு திட்டவட்டமாக சொல்லணும். 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. அந்த 2 ஏக்கரா பண்ணுறாங்கன்னா நீ பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க 2 ஏக்கரா பண்ணுறது 3 பேர் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணுறதில்ல இவங்க கொடுத்த இன்சென்டிவ் என்ன வருதுன்னா, அந்த காம்பவுண்ட் போடுறதுக்கும் வடிகால் தண்ணி போக்குவரத்து தண்ணி போகிறது, லெட்டின் போக்குவரத்து கட்டுறதுக்கும் வெளியூர்லேருந்து வர்றவங்க தங்குறதுக்கு அதுக்கு தான் இவங்க கொடுத்துருங்கிறாங்க. மற்றதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கல. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. வெளி மாநில முதல்வர்கள் நம்ம திருப்பூருக்கு பயணம் பண்ணுறாங்க அதிகாரிகளோட. வெளி மாநில வட மாநில முதல்வர்கள் வர்றாங்க. நீங்கள் எங்களுடைய மாநிலத்தில் வந்து நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா ஒரே நாளில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், எல்லா விதமான சலுகைகளுமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க, உறுதிமொழி தர்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம திருப்பூர் வந்து வந்தோரை வாழ வைக்கிற ஒரு அற்புதமான பூமி. தமிழகத்தினுடைய மக்கள் மாத்திரமல்ல, இந்தியா முழுக்க வர்றவங்களுக்கு வாழ வைக்கிற ஒரு பூமி. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கருத்து என்னன்னு சொன்னால், அவங்க வந்து சொல்லும்போது நீங்கள் இங்கே தொழில் செய்யாமல் அங்கே வந்து செய்யணும்னு அவங்க சொல்லலை. நீங்கள் அதையும் நான் பார்க்கணும். இங்கே தொழில் விட்டு போட்டு அங்கே வாங்கன்னு அவங்க கூப்பிடல. மத்திய அரசு மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் இருந்தாலும் சரி, ஆந்திர பிரதேசம் சரி, அவங்க எங்கள் நாட்டிலையும் எங்கள் மாநிலத்திலையும் வந்து தொழில் துவங்குங்கிறத சொல்கிறாங்க. போல அங்கேயும் சொல்கிறாங்க. அதாவது இங்கே தான் நீங்கள் தான் அவங்களே சொல்லி சொல்கிறாங்க. ஆள் லேபர் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, தமிழகம் பொறுத்தளவுக்கு அது குறிப்பாக கொங்கு மண்டலம், அதாவது தொழில் செய்கிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க, தொழிலாளர் வர்றதுக்கு பிரிவில்லை. அதே மாதிரி மத்திய பிரதேசம் சரி, ஆந்திராவும் சரி, தொழில் வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் தொழில் துவங்க இருக்காங்க ரெடியாக இல்லை. அதை தான் அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க. அந்த தொழிலாளி அங்கே இல்லாமல் தானே இங்கே வர்றாங்க. அது அங்கேயே பயன்படுத்திக்கிங்க, உங்களுக்கு வேணுங்கிற சௌகரியம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதில் சில பேர் அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லப்போனால் தப்பு கிடையாது. அது மாதிரி இப்போ அவங்க அந்த மாநிலத்திலேருந்து இங்கே வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் நீ தமிழக அரசு சொல்லலாம் இல்லையா? பின்தங்கிய மாவட்டம், நீங்கள் திருப்பூர்லேயே போகிறது பின்தங்கிய மாநிலம், நீங்கள் அங்கே வாங்க, இடம், கட்டடம், மிஷினரி என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கு பூராமே 40% நாங்கள் இன்சென்டிவ் கொடுக்குறோம். பேங்கில் 40% நீங்கள் வாங்கிடலாம். 20% தான் நீங்கள் கேபிட்டல் போட்டோம் நிறுவனம் போதும். நீங்கள் அங்கே வந்து செய்யுங்க. 3 வருஷத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். சொல்லணும், 3 வருஷத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். 3 வருஷத்துக்கு 2% போடுங்க, அதை திருப்பி நீங்கள் எடுத்துக்கலாம்னு இருக்கும். அதனால ஒரு அந்த மாதிரிலாம் மாநில அரசு சொல்லும் போது பரவும், அது தொழில் வந்து பரவலாக வர வாய்ப்பு இருக்குது. 3 வருஷத்துக்கு எந்த அரசு அதிகாரிகள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதை உறுதிமொழி சொல்லணும். காரணம், ஒரு தொழில் போய் இங்கேருந்து 4 டிஸ்ட்ரிக்ஸ் தாண்டி ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் பண்ணும்போது இவன் தொழிலை பார்ப்பானா, ப்ரொடக்ஷன் பார்ப்பானா, மார்க்கெட்டிங் பார்க்குறதா,
ஏஜென்சி வருமா, பணம் வருமா, போகுமா, வருமா, இதை பார்க்கறது விட்டு போட்டு இவங்க வந்து இஎஸ்ஐ பிடிக்கல, பிஎஃப் பிடிக்கல, இன்ஸ்பெக்டர் இப்படின்னு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நான் முழுசாக அதில் கவனம் செலுத்த முடியும். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக கவனம் செலுத்த முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு திட்டவட்டமாக சொல்லணும். 3 வருஷத்துக்கு ஒரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஐயா. எல்லாம் 5 வருஷம் டேக்ஸு, உங்களுக்கு 2 வருஷம் டேக்ஸு, அதை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் 3 வருஷத்துக்கு எந்த தொந்தரவு நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் இது மாதிரி பண்ணு, நீ 40% போடு, கவர்மெண்ட் 40% 20% நீ இந்த பேங்க் கொடுக்கு 20% நீ போட்டீங்கன்னா போது புதிய தொழில் தொடங்கி புதுசாக. நான் சொல்கிறது இங்கே செஞ்சுட்டு இருக்கிறதே அங்கே போய் செஞ்சாலும் கொடுக்க மாட்டாங்க. அது நான் அப்படி கேட்கக்கூடாது. புதுசாக வந்து நீங்கள் செய்யுங்க. அப்படி வந்து செஞ்சோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சேர்ந்து பட்டியல் சொல்லிடணும். இப்படித்தான் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கான்னு சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க இல்லையா, கரண்ட்டாக உடனே கிடைக்கும், தண்ணியாக உடனே கிடைக்கும், இடமா உடனே கிடைக்கும், எது வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்து சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் செய்யறது கண்டிப்பாக நாம் செய்ய முடியாதா? நிச்சயமாக நம்ம தமிழருக்கு வசதி இல்லையா, வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை நாம் ஏன் சொல்லாமல் இருக்கிறோம்னு கேட்குறேன். இல்லை, அந்த இப்போ நீங்கள் சொன்ன கருத்து வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இது வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு மூத்த தொழில் அமைப்புகள், நீங்கள்லாம் தாய் சங்கத்தினுடைய தலைவர், இன்னும் டீ தலைவர்கள் இருக்காங்க, இன்னும் பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் ஒரு கருத்துரையாக ஒரு பெட்டிஷனாக இது பண்ணி அரசாங்கத்தை வலியுறுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இல்லை. அந்த நிலை வந்து நான் ஏற்கனவே வந்து 5 வருஷமாக இந்த இவர் சொன்ன சிஸ்டம் இருக்குது. ஆனால் அதுக்கு நான் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே அரசுக்கு நான் கொடுத்துட்டேன். இது இந்த மாதிரி கொடுத்தா வர முடியாது, நீங்கள் என்ன கொடுப்பீங்க அதை சொல்லணும். நாங்கள் வந்து செய்யணும்னு சொன்னேன். நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு போது சொல்லிடுறேன். வேதாரண்யத்தில் வந்து செய்யுங்க, ராமநாதபுரத்தில் வந்து செய்யுங்க, எங்கே வேணாலும் சொல்லுங்கள். அங்கே வந்து செஞ்சோம்னா நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்க, என்னென்ன சலுகை கொடுக்குறீங்க, என்னென்ன மானியங்கள் இருக்குது, என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நிறைய பொருள் செலவாகும், எங்களுக்கு பண்ணி கொடுக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். அருமை. அது நான் லெட்டரே கொடுத்துருக்குறேன், அதிகாரிகளுக்கும் பேசியிருக்கிறேன். அது சொன்ன ஒரு படத்துக்கு போல் 4 கலெக்டர் மாதிரி போயிட்டாங்க. அவங்க இருந்தால் கூட கேட்கல. இனி அன்றைக்கே சொன்னீங்க கேட்கல, இன்றைக்கி அவங்கள கேட்க முடியாது. அதனால இந்த தொழில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ இந்த டெக்ஸ்டைல் மற்றும் இந்த கார்மெண்ட், மெயினாக கார்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்கட்டா, லூதியானா, திருப்பூர், இந்த 3 தான் இந்தியாவிலேயே முக்கியமான இந்த கார்மெண்ட் தொழில். இப்போ வெளிமாநிலத்தில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக செஞ்சிட முடியாது. காரணம் அந்த கட்டுக்கோப்பு இங்கே தான் இருக்குது. அப்படியே அங்கே போய் செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக செய்கிறதுனா இன்னர் வேர் பண்ணலாம், அவுட்டர் வேர் பண்ணுறது ரொம்ப சிரமங்கள் நிறைய. அதுக்கு அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவு. அதனால வந்து இனிமேல் தான் செய்ய முடியும், உடனே அங்கே போய் செஞ்சிட முடியாது. இன்னர் வேர் பண்ண முடியும். இன்னர் வேர் வந்து எந்த மாநிலத்தில் போய் போனாலும் எங்கிருந்து வேணாலும் துணி வந்துடும். கட்டிங் வேணால் டெஸ்ட் பண்ணால் சரக்கு அனுப்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் அவுட்டர் வேர் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும். காரணம் அந்த அமைப்பு பூரா இங்கே தான் இருக்குது. உலக நாட்டில் இன்றைக்கி ஒரு புதுசாக பிரிண்டிங் வருதுன்னு சொன்னால் 3வது மாதம் நம்ம திருப்பூருக்கு வந்துடும். ஒரு மிஷின் வந்து இருக்குன்னா 3வது மாதத்துக்கு வந்துடும், இல்லைங்களா? அதுதான் இல்லையா? கண்டிப்பாக. அதனால எல்லா வசதியும் இருக்குது, நம்ம இருக்குதுங்க. அதனால திருப்பூருக்குள்ளேயே மட்டும் செய்கிறத விட இப்படி வெளி டிஸ்ட்ரிக்டில் போய் அரசு வந்து இந்த சௌகரியெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், இதை பண்ணி கொடுக்கணும், புள்ளி விவரமாக சொல்லணும், இதை பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும் பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா யோசனை பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு 3 வருஷம் 4 வருஷமாக சொல்லிட்டு 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அது செய்ய முடியாது, கொடுக்குற மானியம் பத்தாது. அதனால தான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் மற்ற மாநிலத்தில் வந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து போயிடும்னு நினைக்காதீங்க. ஆனால் நம்மளுக்கே இந்த வசதி வாய்ப்பு இருக்கும்போது பின்தங்கிய மாவட்டத்தில் நல்ல வசதி பண்ணி கொடுத்து அங்கே தொழில் துவங்க வச்சு அவங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுங்கிறது சொல்ல வரேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிற கருத்து 100க்கு 100 ஒரு உண்மையான நிதர்சனமான ஒரு கருத்தை தான் வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது அரசாங்கம் தான் வந்து செவிமடுத்து பிற மாவட்டங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி வறட்சியான மாவட்டங்கள் நிறைய இருக்குது. தருமபுரி இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது,
இங்கிட்டு வேதாரண்யம், இந்த மாதிரி கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம், கமுதி, அருப்புக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருக்கிறது. ஒரு மூத்த தலைவராக எல்லா பகுதிக்கும் இந்த தொழில் பரவணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. அரசு தான் வந்து இதை வந்து கூர்ந்து கவனித்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். செஞ்சு கொடுத்தாத்தான் செய்ய முடியுங்க. அதாவது இப்போ செய்யலாம், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க அங்கங்கே செய்யலாம், எல்லாரும் செய்ய முடியாது, அதை பார்க்கணும். கண்டிப்பா பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க எங்கே வேணாலும் செஞ்சிருவாங்க. வசதி வாய்ப்பு பெருசாக இல்லாதவங்க சிறிய அளவில் இந்த தொழில் பண்ணணும்னு நினச்சோம்னா கவர்மெண்ட் போய் அங்கே போய் செய்ய முடியாது. ஆமாம், அங்கே போய் வர்றதுக்கு இதெல்லாம் இருக்குன்னா அந்த வசதி இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சிடுவாங்க. அரசாங்கம் நாம் இவ்வளோ ஒன்று போதும் ஐயா, கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குது, பேங்கில் இவ்வளோ வாங்கி கொடுத்துருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ஓரளவு கம்மியாக வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம செய்யலாங்கிறது ஆர்வம் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நீங்கள் கொஞ்சமெல்லாம் இல்லை. அதுவும் கொங்கு மண்டலத்தில் இளைஞர்கள் சுயமாக தொழில் செய்யணும்னு அதிக ஆர்வத்தோடு தான் இங்கே வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்லை. நீங்கள் அதை பார்க்க இல்லையா? அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன் நான். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக அரசாங்கம் வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என நம்புவோம். உங்களுடைய நல்ல நேரத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை வந்து பாசிட்டிவான நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. நிச்சயமாக தொழிலினுடைய இந்த பயணம் இனி வரும் நாட்களில் ஒரு செழிப்பான ஒரு பயணமாக இருக்கும் என்று. அதாவது இந்த கார்மெண்ட் தொழில் தமிழகத்தில் இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழகத்தில்ங்கிற மாதிரி பண்ணணும்னா இதை பண்ணணும். நான் சொல்கிறேன் மெயின் பாயிண்ட், இந்தியாவிலேயே கார்மெண்ட் தொழில் தமிழகத்தில் தான் மிகச்சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம்னு நினச்சோம்னா அரசியலை செய்யணும். ஆமாம், திருப்பூரில் மட்டும் நடக்கலை, வங்கதேசம் முழுக்க வந்து டெக்ஸ்டைலை தவிர ஒன்றுமே இல்லையே. அதனால தானே உலக அளவில் அவங்க வந்து வளர்றாங்க. உலக அளவில் உள்ள போட்டியில் இந்தியாவுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா முழுமையான டெக்ஸ்டைல் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தூரத்தை ஓடிட்டாங்க அவங்க. அதனால வங்கதேசத்துக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் எங்கேயோ இல்லை, இங்கிருந்து தான் போகுது. எவ்வளோ பெரிய தேசம் இந்தியா, இவ்வளவு பெரிய தேசம் வந்து அது வங்கதேசத்தை முந்த முடியல. இவ்வளவு வசதி வாய்ப்பு, இத்தனை கட்கோப்பு எல்லாம் இருந்துமே ஏன் பண்ண முடியல? பரவலாக செல்லவில்லை. நீங்க சொல்றது மாதிரி திருப்பூர் அந்த டெக்ஸ்டைல் மண்டலங்கள்ல மட்டும்தான் அது நடக்குது. அதனால அரசாங்கம் நீங்க சொல்ற மாதிரி அரசு ஒத்துழைப்பு முழுமையாக இருக்குமானால் தமிழகம் முழுவதுமே இந்த டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் தொழில் மிக பிரபலமாக நிச்சயமா நினைச்சு பார்க்கவே பெரிய ஆனந்தமா இருக்குது. மக்களும் செல்வ செழிப்போடு, வேலையின்மை இல்லை, வேலையின்மை சொல்றோம். அரசாங்கம் தான் அதுக்கு ஒத்துழைப்பு. அதுக்கு அரசாங்கம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா தமிழகத்தை இந்தியாவிலேயே நம்பர் 1 பண்ண முடியும். மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அரசு நிர்வாகம் அதிகாரிகளும் இதை வந்து ஒரு சிரமத்தை பார்க்காம தமிழகம் முழுவதும் இந்த டெக்ஸ்டைல் பின்னலாடை தொழில் பரவுவதற்கு தேவையான சலுகைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல பேட்டிக்கு நேரம் ஒதுக்கியமைக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.